வணக்கம் நண்பர்களே, மக்களே. நிறைய பேர் நம்ம கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துட்டு கிரிக்கெட் கோச்சிங் கிடைக்குமா, ரன்னிங் கோச்சிங் கிடைக்குமா, ஐஜம் கோச்சிங் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நம்ம கிரிக்கெட் கோச்சிங் எல்லாம் எடுக்கிறது கிடையாது, சரிங்களா? அது நம்ம கிரிக்கெட் கோச்சும் கிடையாது. சிறு வயசில் விளையாண்டுருக்கிற, கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்லையும் விளையாண்டுருக்கிறேன். இங்கே ஸ்கூல் பசங்க, எங்கள் ஸ்கூல் நாங்கள் படித்த ஸ்கூலில் பசங்க இந்த கொரோனா டைமில் இருக்கிற டைமில் பயிற்சி கொடுத்து அவங்க ஃபைனலில் செகண்ட் ப்ரைஸ் அடித்தாங்க. 2 ஓவர் கிரிக்கெட்டு, 30 ஓவர் கிரிக்கெட்டு, 60 ஓவர் டெஸ்ட் கிரிக்கெட்டெல்லாம் வச்சுக்கிறேன், சரிங்களா? பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, பள்ளி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஆகிக்குது. அதுக்குன்னு நம்ம கோச் கிடையாது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக நல்லா ஒரு பவர் டீம் புளியம்பட்டியிலேருந்து வந்தாங்க. அந்த டீம் கூட நம்ம பசங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பவுலிங் போடுறது ஓரளவுக்கு, ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு போடக்கூடிய ஸ்கூல் பசங்களாம் அவங்கள 3 மாதம் ட்ரெயின் பண்ணோம் பவுலிங்கு. நான் அத்லெட் ரன்னிங் ஓடுறேன். எனக்கு உண்டான வார்மப்பெல்லாம் இருக்குது. நான் ரன்னிங் ஓடுறதாகட்டும், ஸ்ப்ரிட் ஆகட்டும், கிரவுண்டில் ரன்னிங் போகிறதாகட்டும், வாக்கிங் போகிறதாகட்டும், ஜாக்கிங் போகிறதாகட்டும், வார்மப்பெல்லாம் நிறைய ட்ரெயினப். விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் டெய்லி வார்மப். காலையில் கிரவுண்டுக்கு 9 மணிக்கு வரணும், ஒரு மணி நேரம் பயிற்சி செஞ்ச கடைசியில் விளையாடுறது. இப்படித்தான் பயிற்சி. சாயங்காலம் 5 மணிக்கு வரணும். 5 மணிலேருந்து பார்த்திங்கன்னா அது வார்மப். நமக்கு காலையில் ஃபுல்லாக, காலையில் 9 மணிலேருந்து மேக்ஸிமம் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10 ஓவர் அந்த மாதிரி ட்ரைனிங் இது கம்பல்சரி பயிற்சி கொடுத்துட்டே கிட்டத்தட்ட 3 மாதம், 2 மாதம் இப்படி பண்ணிவிட்டு 1 மாதம், கடைசி 1 மாதம் பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பயிற்சி, வார்மப் பயிற்சி. இப்படியே ஒரு 3 மாதம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அப்புறம் விளையாடுறதுக்கு ஆரம்பித்து பசங்க நிறையா 2 ஓவர் கிரிக்கெட்டு. இவங்க விளையாண்டது பார்த்திங்கன்னா அவினாஷ் டீமு, அப்புறம் சேவூர் டீமு, சேவூர்லேயே ஒரு டீம் இருக்குது, இவங்களோடலாம் விளையாண்டு ஃபைனல் வந்தாங்க. நல்ல ஒரு பவரான டீம் புளியம்பட்டியில் ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் விளையாண்டு 2 ஓவர் கிரிக்கெட்டு விளையாடும் போது அவங்க 17 ரன் அடித்தாங்க, நம்ம பசங்க 17 ரன். சூப்பர் ஓவர் போச்சு. அதுக்கு மேலே அவங்க வின் பண்ணாங்க, நாங்கள் செகண்ட் அடித்தோம். அவ்வளோ பவர் டீமே இந்தளவுக்கு கொண்டு வரக்கு தினசரி வார்மப்பு, நான் ரன்னிங்கு ஓடுற ஆள் அத்லெட்டராக இருக்கிறனால அவங்கள மேக்கப் பண்ணி நம்மளை கரெக்டான விஷயத்தில் நிறையா வாட்ச் பண்ணி சில விஷயங்கள் சொல்லும்போது கேட்சப் பண்ணுங்காட்டி அந்த கப்பை செகண்ட் ப்ரைஸ் அடிக்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். அதுக்குன்னு நம்ம கோச் கிடையாது.